நம்மால் அறிந்து கொள்ள முடியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இரண்டு காரியங்களினால் தேவன் தம்முடைய வார்த்தையை அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய சொந்த விசுவாசத்தை அவருடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். இரண்டாவது சூப்பர் நேச்சுரல் பவரை வைத்திருக்கிறார். அந்த அவருடைய சொந்த விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. கிருபையாக அவருடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்பொழுது அவருடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்ய முடியும் என்றார். அதை விட பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். எதனால? என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா என்று யோசிக்காதீர்கள். அந்த அவருக்கு சொந்தமான அந்த விசுவாசம் தாங்க உங்களை ரட்சித்தது. அதுதான் மிகப்பெரிய மிரக்கிள். இந்த சால்வேஷனையே நீங்கள் அனுபவிக்கிறீர்களே, அதோடு கூட எல்லா நன்மைகளையும் நீங்கள் ருசி பார்க்க தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்கள்.